ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? அமெரிக்க அதிபராக பதவியேற்ற சில மணி நேரத்திற்குள் உலக சுகாதார மையம் மற்றும் பாரிஸ் பருவநிலை ஒப்பந்தத்தில் இருந்து அமெரிக்கா வெளியேறுவதற்கான அதிரடி உத்தரவுகளை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பிறப்பித்துள்ளார். ட்ரம்ப் முதல் முறையாக அதிபராக இருந்தபோது பாரிஸ் பருவநிலை ஒப்பந்தத்தில் இருந்து அமெரிக்கா வெளியேற கையெழுத்திட்டிருந்த நிலையில் பைடன் அதிபரானதும் அதில் மீண்டும் அமெரிக்கா இணைந்தது. இப்போது மீண்டும் அதிபரான உடன் ட்ரம்ப் போட்ட உத்தரவை அடுத்து அமெரிக்கா அதிலிருந்து மீண்டும் வெளியேறியுள்ளது. இதுகுறித்து பேசியுள்ள அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப், கொரோனா பெருந்தொற்று மற்றும் பல சர்வதேச சுகாதார நெருக்கடிகளை உலக சுகாதார மையம் சமாளிக்க தவறிவிட்டது. குறிப்பாக கொரோனா காலத்தில் உலக சுகாதார மையம் நடுநிலையுடன் செயல்படாமல் சீனாவுக்கு ஆதரவாக செயல்பட்டது. மேலும் உலக சுகாதார மையத்தின் செயல்பாட்டுக்கு அமெரிக்கா மிகப்பெரிய அளவில் நிதியை வழங்கும் நிலையில் சீனா உள்ளிட்ட பெரிய நாடுகள் போதுமான அளவிற்கு நிதியை வழங்குவதில்லை என்று தெரிவித்தார். மேலும் உலக சுகாதார மையத்தில் நீண்ட நாட்களாக அமெரிக்கா ஏமாற்றப்பட்டுள்ளது என்றும் இனி இது தொடராது என்றும் டொனால்ட் ட்ரம்ப் கூறினார். ட்ரம்ப் எடுத்த முடிவால் அடுத்த 12 மாதங்களில் உலக சுகாதார மையத்தில் இருந்து அமெரிக்கா முற்றிலுமாக வெளியேறும் நிலை ஏற்பட்டுள்ளது. உலக சுகாதார மையத்தின் ஒட்டுமொத்த நிதியில் சுமார் 18% நிதியை அமெரிக்கா வழங்கி வருகிறது.